சிம்பிளா, ஈஸியா 4 விதமான கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்கஹால் இல்லாம பெர்ஃபெக்ட்டான பேக்கரி ஸ்டைல்ல நம்ம கிறிஸ்மஸ் கேக் பார்க்க போறோம். இது வந்து 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்க இது மாரி செஞ்சு குடுக்கலாம். சின்ன பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா, இந்த ரெசிபிய கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டலியா குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கஸ்டர்ட் குக்கீஸ். வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கப்புறம் ரோஸ் குக்கீஸ். அது வந்து முட்டை இல்லாம பண்ண போறோம். இது எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிரலாம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேசல்நட் ப்ரௌனி. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கரி ஸ்டைல்ல அப்படியே ஃபஜ்ஜியா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் குடுக்கலாம். அதே சமயம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 வாரம் வரைக்குமே இந்த ப்ரௌனி எல்லாம் கெட்டு போகாது. ஸோ முதல்ல பார்க்க போறது கிறிஸ்மஸ் கேக் 2 மெத்தட்ல பார்க்க. இதில வந்து ஆல்கஹால் கிடையாது. அது மட்டும் இல்லாம, நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் சோக் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை ஈஸியா பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த ஒரு கிராக்கு, எந்த ஒரு உடையும் இல்ல. ஸோ இது மாதிரி வந்து பேக்கரியில் வந்து செய்யக்கூடியது. இதை வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஸ்லைஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ஃப்ளேவர் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஆல்கஹாலில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க. இதை வந்து கேரமலைஸ் பண்ண விடணும். இது வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான். உங்களுக்கு வந்து கேரமல் சிரப் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடாதீங்க சுகரெல்லாம் போட்டுட்டு. இப்படி வந்து கலர் மாறும்போது நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கருக விட்டுறக்கூடாது. அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க்காக வரணும். அது மட்டும் இல்லாமல் சுகர் எல்லாமே வந்து கரைஞ்சிருக்கணும். இதுதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் தண்ணி ஊற்றுற நல்லா வார்ம் வாட்டர் அதை வந்து ஊற்றிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து தண்ணி ஊற்றும்போது தூரம் பிடிச்சிட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும், கையில் படும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். இதில் தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். நல்ல ஒரு கேரமல் சிரப் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த லம்ஸ் எல்லாமே உடஞ்சி கரெக்டாக உங்களுக்கு வரும். இது வந்து டைம் ஆக கொஞ்சம் திக்காகும். இதில் வந்து ஹை ஃப்ளேம் நல்லா வச்சிடாதீங்க நீங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகே. இதில் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கடைசியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கலருக்காக நமக்கு தேவைப்படும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இதில் இருக்கிற ஒரு 1/4 கப் சிரப்பில் ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1/4 கப் போடணும். ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப முக்கியம், புளிக்காமல் இருக்கணும். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் முன்னாடியே. இதில் டேட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கிரேப்ஸ், ரெய்சன்ஸ், செரி, டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். முந்திரி, பாதாம் இதெல்லாமே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா திக்காகிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும்போது அது சோக்கான மாதிரி தான். இல்லை ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா கூட நீங்கள் கிரேப்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். கிரேப்ஸ் அப்படின்னு நீங்கள் ஜூஸ் ஊற்றும்போது நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து பர்ஃபெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்குப்பொடி இதை நல்லா ஃபைனாக முதல்ல அரைங்க. இப்படி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரௌன் சுகர் போடுறோம் ஒரு 1/2 கப். அதுக்கப்புறம் 3 முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். முட்டை பிடிக்காதவங்க தயிர் போட்டுக்கலாம். இப்போது ஆயில் ஒரு 1/4 கப், நெய் வந்து நான் 1/4 கப் போடுறேன். பட்டருக்கு பதிலாக போட்டிருக்கேன். நீங்கள் பட்டரை உருக்கியும் போடலாம், பட்டர் அப்படியே கூட நீங்கள் போடலாம். இப்போ வனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக போடுறோம் எக்ஸ்ட்ரா. இப்போ கேரமல் சிரப் நல்லா வந்து ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் ஆயிலெல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுதான் கேக்குக்கு நல்ல இந்த மாய்ஸ்டர் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து கேக் கடையில் வாங்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்கு வந்து உங்களுக்கு 1, 2, 3 அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ மைதா நான் போடுறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் மைதா. மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஒரு 1/2 கப் கோதுமை கூட. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா ரொம்ப போட வேணாம், 1/4 டீஸ்பூன் ஓகே. பேக்கிங் பவுடர் மட்டும் 1 டீஸ்பூன் ஓகே. நல்லா சளிச்சு எடுத்துக்கணும், கட்டி இருக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம விஸ்கெல்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாது. இல்லை கொஞ்சம் சால்ட்டு போடுறதுனால உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போது ஜாதிக்காய்
அதை வந்து கொஞ்சம் மட்டும் போடுங்க, ஒரு பிஞ்ச் மட்டும்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஓவராக பீட் பண்ணிடாதீங்க. முதல்ல கட்டி வந்து கரையணும், அவ்வளோதான். இதில் போட்டிருக்க ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலரை கொடுக்கும். நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேரமல் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கலர் வராது, இல்லைனா கேரமலை டார்க்காக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போது இது பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல ரிப்பன் மாதிரி திக்காக இருக்குது. இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் போடுவோம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஊற வைக்க வேண்டியதில்லை, இம்மீடியட்டாக பண்ணி அப்படியே போட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவெல்லாம் தோணுன்னு அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதோட உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது அது கெட்டு போகாமல் இருக்குது. ஆல்கஹால் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு டின்னை. இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு நீங்கள் பாதி மட்டும் போடுங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஊற போட்டிங்கன்னா மேலே அப்படியே வளைஞ்சிடும். நான் 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் காட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேனில் வச்சு ஓடிஜிலையோ இல்லை அவன்லேயோ பேக் பண்ணுவோம். இதில் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ மீதி எனக்கு பேட்டர் இருக்குது, அதை வந்து நான் என்ன பண்ணலான்னு இந்த வீடியோட கடைசியில் நான் காட்டுறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துன்னா என்ன வேணாலும் போட்டுக்கலாம், பாதாம் பிஸ்தா கூட. இப்போது ஓடிஜி லெவனை 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் 180 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு வெந்து வரும். நம்ம இடையில கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கடைசியாக அது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு, அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துருச்சு. கொஞ்சம் இதை ஆற வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதே அதையும் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதையும் நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் வீடியோ எடிட்டிங்கில் நான் கடைசியாக காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து அவனில் வச்ச உடனே அதையும் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக வந்து நமக்கு வெந்து வந்துடும். இப்போது நமக்கு டீமோல் பண்ணிட்டோம், ஆறுனதுக்கப்புறம் தான் இதை டீமோல் பண்ண வரும். நீங்கள் மாவு சைட்லலாம் தூவிட்டிங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மாவு தூவிலனா கொஞ்சம் ஒட்டை பார்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் மாவு தூவிடுங்க, அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். அது எந்த பேனாக இருந்தாலும் அதுதான் மெத்தட். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கேக் நமக்கு ரெடி. இதுக்கப்புறம் பேனில் இதையும் ஏற்கனவே நான் ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி சைடில் மாவு தூவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் இருக்கிற பேட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். சைமல்டேனியஸாக இதை நான் சொன்ன மாதிரி அதை பேக் பண்ணும்போதே நான் இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம் நீங்கள் தூவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். தோசைக்கல்லில் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் நம்ம என்ன பண்ணணும்னா குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகும், இல்லைனா 30 மினிட்ஸில் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா ஓகே. மேலே எக்ஸ்ட்ரா செரி உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா கூட இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுவுமே நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே கூட நீங்கள் பண்ணலாம். நான் பாதி பண்ணதுனால உங்களுக்கு இது சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நமக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீமோல் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிக்கியும் இருக்காது, உடஞ்சி போகாது, பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க முதல்ல இதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் வந்து ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ நீங்கள் பண்ணி பாருங்கள். நமக்கு இது ரெடியானோடனே நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் எசன்ஸ் அது கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். அது பேக்கரியில் பண்ணுவாங்க, பட் நாம் பண்ண மாட்டோம். கேக் ஜெல்லாம் இதில் வந்து ஜாம் போடுறாங்க. நான் ஏற்கனவே வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வீடியோ போட்டிருக்கேன், அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஜாமெல்லாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எப்படி நம்ம பேக்கரியில் வாங்குவோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நான் எக்லெஸ் கிறிஸ்மஸ் கேக்கும் போட்டிருக்கேன். அது வந்து வேறு மெத்தடில் இருக்கும், நீங்கள் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் மூடி ரேப்பர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட வச்சிடலாம். ஒரு 3-4 நாளைக்கு நமக்கு கெட்டு போகாது, ஏன்னா இதில் பாலெல்லாம் எதுவும் இல்லாதனால. ஸோ இதே மாதிரி நான் வந்து
ஃபுல்லாக கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் மிடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம கேரமல் எல்லாம் போட்டதுனால, ப்ரௌன் சுகர் கேரமல் போட்டதுனால உங்களுக்கு கலர் நல்ல கொக்கோ பவுடர் போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தா தெரியும். நிறையா ஏர் பபிள்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். நட்ஸுமே பர்ஃபெக்டாக ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான கத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் கேக்கை நமக்கு வெட்ட முடியும். இல்லை அப்படின்னா எல்லாம் அப்படியே உதிரி உதிரியாக போக பார்க்கும். ஸோ கத்தி உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும். அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது கூட ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம அந்த பேனில் நம்ம பண்ண கேக் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு தெரியாது வருமா வராதான்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நான் உள்ளே உடச்சி காட்டுறேன். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் பட்டர் குக்கீஸ். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். வீட்லேயே நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீக்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இது வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு ஃபைனாக அரைச்சிக்கங்க. 1/4 கப் எடுத்தால் கிட்டத்தட்ட 1/3 கப் பவுடர் சுகர் கிடைக்கும். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டர் ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் அதனோட சில்னஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் பவுடர் சுகர் போடுறோம். பவுடர் சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் வெள்ளைப்பொடி இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து அரைச்சி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி மேஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதே வந்து மெத்தடில் தான் பேக்கரியிலையும் பண்ணுவாங்க. பேக்கரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக் ஒயிட்டோ இல்லை வந்து எக் யோக்கோ போடுவாங்க. எக்கோட மஞ்சக்கருவும் போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டில் பண்ணலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனோட நம்ம பட்டரோட மடங்கு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவுனா நீங்கள் வந்து மைதா கோதுமை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு நான் வனிலா எசன்ஸ் போடுறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி போடலாம், பைனாப்பிள் எசன்ஸ் போடலாம், பட்டர் ஸ்காட்ச் போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வனிலா வாங்க முடியலைங்கிற பட்சத்தில் ஏலக்காய் பொடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி மைதா 3/4 கப் போடுங்க. கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் மைதாவோ இல்லை கஸ்டர்ட் பவுடரோ நம்ம போட்டுக்கலாம். ஆனால் 100 கிராம் பட்டருக்கு நமக்கு 250 கிராம் மைதா ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப பிசைஞ்சு பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். மைதாவில் க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும், மைதாவோட ஸ்மெல் வரும். அப்புறம் குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்படி பிடிச்சி தான் நம்ம சாஃப்டான மாவு ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து பெருசாக கிராக்ஸ் வந்து வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, மாவு ரெடி பண்ணோன்னே 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வெளியும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அது கொஞ்சம் டைம் தேவைப்படும். இப்போது ஸ்டார் நாசில் எடுத்துக்கலாம்.
இதுலேருந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை லெமன் சைஸோ எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கனாவே போதும், அழகாக ஷேப் வந்துடும். இதுக்கு வந்து ஜிப்லாக் பவுச்செல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் நாசில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். இது பட்டர் ஷீட் ட்ரேயில் வைக்கலாம், இல்லைனா நெய் தடவி கொஞ்சம் மாவு தூவிட்டிங்க அப்படின்னா அதே வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரியாக்ட் பண்ணும். பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். மாவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கும்போது இது வந்து அப்படியே ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த ஷேப் பண்ணும்போதே. ஸோ உங்களுக்கு இந்த ஷேப்பெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் நாசிலெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் மூடியில் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அதில் போட்டு பிழிஞ்சாவே இப்படி வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன். இதே வந்து கஸ்டர்ட் டேலியா குக்கீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். பட்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுட்டு நல்ல டோ மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இது மாதிரி ஷேப் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெசிபின்னு நினைக்கிறேன். அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாமளும் அதே மெத்தடில் தான் பண்ணுறோம், ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாமல் பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவரும் கண்டென்ஸ்ட் மில்க்கும். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே செரி வைக்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு டாப்பிங் சாக்லேட் சிப்ஸ் வைக்கணுமா, இல்லை அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் பேக் பண்ணலாம். இதை முடித்ததுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது செட் ஆகணும். இல்லைனா டைரெக்டாக ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி இல்லை அவனை நீங்கள் 250 டிகிரியில் 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும் லோ ஃப்ளேமில். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபேன் காற்றுல நான் ரொம்ப நேரம் வைக்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. உங்களுக்கு அப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30-35 மினிட்ஸ் வச்சுருங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரியில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்லேயும் அந்த லேயர்ஸ்லேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். மைதா ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் இருந்தாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இல்லை மைதாவில் கூட நீங்கள் முழுசாமே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். கொக்கோ பவுடரை நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஜஸ்ட் அப்படியே கூட நீங்கள் ஷேப் பண்ணி வைக்கலாம். ஒரு கத்தியில் எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேமஸாக நம்ம கிறிஸ்மஸ் டைமில் பண்ணக்கூடியது. யூஸ்வலாக இதில் எக்கு போட்டு பண்ணுவாங்க. நான் எக் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே அப்படியே அந்த கிறிஸ்பினஸோடையே இருக்கும். இதுக்கு ஒரு 1/3 கப் சுகர் எடுத்துக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட சின்ன சுகராக இருந்ததுன்னா அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இல்லைனா சுகர் அரைக்கும் போதே நீங்கள் ஒரு 3 ஏலக்காயை அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம், கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் ஏதாவது ஒன்றும். இதுக்கப்புறம் சுகரை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் சுகரை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 1/3 கப் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் பிடிக்கலன்னா ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் பால் நான் ஊற்றுறேன். கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் தான் நம்ம ஊற்றணும். உங்கள்கிட்ட வந்து தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பால் கூட ஊற்றிக்கலாம்.
இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். தேங்காய் பால் ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக்கோடு சேர்த்து செய்யணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது பின்னாடி கோட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கூட உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் எடுத்து ஊற்றும்போது நல்ல ஒரு ஃப்ளோ மாதிரி விழும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி நமக்கு. இப்போது நம்ம மோல்டு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சூடான எண்ணெயில் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா வச்சுருக்கணும். அப்போ தான் அது வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆனால் தான் அந்த பேட்டர் வந்து அந்த மோல்டில் ஒட்டும். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா முழுசாக வந்து நம்ம மூழ்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். இப்படி முழுசாக மூழ்கி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டோட்டலாக வந்து டிமோல்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சூடான எண்ணெய் தான் இருக்கணும். லோவோ மீடியம் வைக்கக்கூடாது. நல்லா சூடான அந்த மோல்டை பேட்டரில் பாதி மட்டும்தான் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு நல்ல சூடான எண்ணெயில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுமே ஃப்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும். ஏன்னா அது சுகர் இருக்கிறதுனால. ஸோ முதல்ல ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க ஹீட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மோல்டை நல்ல சூடான எண்ணெயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஷேக் பண்ணணும். டைம் ஆக ஆக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கை வச்சு கூட எடுக்க வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மோல்டிலேருந்து கழண்டு வந்துடும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்படி வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம எண்ணெய் மேலே பற்றாமல் பார்த்துக்கணும். இல்லை நல்லா சூடான எண்ணெய் இப்படியெல்லாம் நம்ம ஸ்டிக்கெல்லாம் வச்சு பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு 2-3 கூட நீங்கள் அட் அ டைம் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் பாதி தான் டிப் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி வந்து கொஞ்சம் கையை தூரமாக வச்சுட்டு லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஹீட்டை வந்து கையில் படும். இப்போது இன்னொன்று ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே நமக்கு ஏற்கனவே போட்டது ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து என்னோடய மோல்டு அப்படிங்கிறது வந்து அயனில் வந்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வந்து மோல்டு சின்னது தான், நம்ம கடைகளில் வந்து பெருசாக கிடைக்கிது நான்ஸ்டிக்கில். அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வச்சுருக்க மோல்டு அயன் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். ஸோ கொஞ்சம் ஆயிலில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறேன். 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணால் ஷேப் வந்து மாறிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை எடுத்து விடணும். அதாவது என்னென்னா பேட்டர் ரொம்ப முக்கியம். 2வது ஆயில் ஃப்ரை பண்ணுற ஹீட் ரொம்ப முக்கியம். அது வந்து 2யுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். அச்சு முறுக்குங்கிறது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். மைதா போட்டிருக்கிறதுனால ஆயிலை ரொம்பவும் அப்சர்வ் பண்ணாது. இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற பக்கத்தை வந்து நீங்கள் கீழே இது பண்ணிங்கன்னா தான் வந்து ஆயிலெல்லாம் கீழே வந்து வடிஞ்சிடும் நல்லாவே. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கார அச்சு முறுக்கும் இருக்குது. அது எப்படின்னா 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு கொஞ்சம் எள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெருங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு 2-3 நான் வந்து ஃப்ரை பண்ணுறதை காட்டியிருக்கேன். ரீசன் என்னென்னா எந்தளவுக்கு அது ஃப்ரை ஆகுது, எந்தளவுக்கு அது ப்ரௌன் ஆகுதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்காக தான். ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். எள்ளு பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரமாக எக்கில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். மைதா பிடிக்காதவங்க 2 டேபிள் ஸ்பூன் நான் மைதா போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் கோதுமை கூட போடலாம். ஸோ இந்த அச்சு முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டாக பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வேணாம், உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா
ரொம்ப சிம்பிள். மைதா, கடலை மாவு, காரம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமம், ஜீரகம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி நல்லா ஓரளவுக்கு கரைச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஹேசல்நட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் ஹேசல்நட் ப்ரௌனி பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து போடாமல் பண்ணும்போது நம்ம இந்த ப்ரௌனியை டெய்லி கூட ஒன்று எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் மைதா மட்டும் இல்லை, நீங்கள் ராகி, கோதுமை எதில் வேணாலும் ப்ரௌனி பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கிட்டத்தட்ட 50 கிராம்லேருந்து நீங்கள் 70 கிராம் கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ண வைக்கணும், அதாவது நல்லா உருக விடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். டார்க் சாக்லேட் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்படி பண்ணலன்னா கூட நீங்கள் டைரெக்டாக பேனில் போட்டு கூட பண்ணலாம். அதாவது பட்டரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போட்டு அப்படியே நீங்கள் உருக வைக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்படி டார்க் சாக்லேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்நட். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பாதாம் மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதில் வந்து குக்கீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வனிலா எசன்ஸ். இது முட்டையோட ஃப்ளேவரை நல்லாவே கம்மி பண்ணும். இதை வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஏன்னா முட்டை நல்லா கலந்தால் மட்டும்தான் அந்த ப்ரௌனி ஷைனிங்காகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இதில் வந்து முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் பனானா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் கிட்டத்தட்ட 1/2 கப் ப்ரௌன் சுகர், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க டேட்ஸை நல்லா ஊற வச்சு சுடு தண்ணியில் அதை அரைச்சி கூட சேர்க்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். இப்போது உருக வச்சுருந்த டார்க் சாக்லேட் இதில் ஊற்றுறோம். இந்த டைமில் இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஈவன் வெதுவெதுப்பாக இருந்தால் கூட ஓகே. ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற்றலாம். ஆனால் ரொம்ப ஹாட்டாக ஊற்றும்போது அந்த முட்டை வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகும். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அப்படி நல்லா ஷைனிங்காக வரும். அந்த பட்டர், டார்க் சாக்லேட் எல்லாம் வந்து கலந்து வரும்போது இதுதான் மேலே இந்த கிரிங்கிள் டாப் மாதிரி வர்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போது 1/2 கப் மைதா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர். நீங்கள் வந்து டார்க் கொக்கோ பவுடர், லைட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு ஆட் பண்ணுங்கள். கட்டியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான ப்ரௌனி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஓட்ஸ்லேயா இருந்து அதுக்கப்புறம் பனானா, கோதுமை எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒத்தமை கிச்சனில். ஸோ இது போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் பவுடர் வந்து இருக்கவே கூடாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஓவர் பீட் பண்ணோம் அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கேக்குக்கு மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து ட்ரேயில் ஊற்ற போகிறோம். இதில் தேவையான அளவு ஹேசல்நட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஹேசல்நட் இல்லைன்னா நீங்கள் பாதாம், முந்திரி, ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துக்கலாம். அதில் இந்த மிக்சர் ஊற்றிடலாம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லை ரொம்ப முக்கியமானதே இதுதான். ஒரு தடவை டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல மேலே உப்புன மாதிரி வரும். ஸோ இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேசல்நட், சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்டை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். ரஃபாக கட் பண்ணி போட்டால் கூட போதும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரிச்சா இருக்கும். இத கடாய், அவன், ஓடிஜி எதில வேணாலும் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி இது முன்னாடியே வந்து 250 டிகிரில நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க அவன் அப்படின்னாலும் சேம் டெம்பரேச்சர் தான். இதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுனா 180 டிகிரில ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். டூத் பிக் வச்சு பாருங்க. அதில வந்து லைட்டா ஒட்டி வரும். இல்லன்னா ஒட்டாம வரும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான பதம்னு அர்த்தம். நீங்க இடையில கூட செக் பண்ணிக்கலாம் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா. ஸோ நமக்கு அப்படியே வந்து நல்ல ஷைனிங்கா ரொம்ப சூப்பரான நமக்கு ஹேசல்நட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மாவு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப்பு தான். ஆனா, இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌனி ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ, உங்களுக்கு இன்கேஸ் இத சேல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன சின்ன பிசினஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா, இத கூட நீங்க யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி பக்கமா வரும். ஸோ, இத நான் வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுலயே வந்து பிளாண்டீஸ் நான் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க உத்தமி கிச்சன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இதே மெத்தட்லயே நீங்க கேக், கப் கேக் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 to 4 டேஸ்க்கு கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டும் சாப்பிடலாம். ஸோ, இது மேல பீஸ் போட்டதுக்கப்புறமா, நீங்க வந்து சாக்லேட் சிரப் வந்து மேல கூட ஊத்தி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம, சாக்லேட்ட மெல்ட் பண்ணிட்டு இது மேல டிசைன் மாதிரி பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. நல்லாருக்கும். ஸோ, இதே மாதிரி நெறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, சிம்பிளான ரெசிபீஸ் நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in அப்படிங்கிற வெப்சைட் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.